வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா உடல் எடையை எப்படிப்பா குறைக்கலாம் அப்படிங்கிறது தான். உடல் எடை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தலைவலியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இதுல உடலோட ஆரோக்கியமும் கெட்டு போகும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. உடல் எடையை கச்சிதமா வச்சுக்கல அப்படின்னா உடல்ல ஆரோக்கியமும் கெட்டு போகும், அழகும் கெட்டு போகும். சரி, இப்படிப்பட்ட உடல் எடையை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், பார்த்து பயன்படுத்திக்கங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்கன்னா குக்குளு அப்படிங்கிற ஒரு பிசின் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு நல்ல உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. பெருங்காயத்தை போலதான் இந்த பிசின் இருக்கும். இந்த பிசினை கொஞ்சமா எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில நைட் ஃபுல்லா நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்து இந்த நீரை வடிகட்டி குடிக்கலாம். இது குடிக்கிறது மூலமா உடல் எடை அதாவது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். இந்த மூலிகை தைராய்டு ஹார்மோன் சுரப்பை கூட கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இது தொடர்ச்சியா ஒரு 3 மாதங்கள் அளவு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடையில ஒரு நல்ல மாற்றம் உருவாகிறத கண்டிப்பா உங்களால உணர முடியும். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீட்டு மருந்து அப்படின்னு பார்த்தா செம்பருத்தி சாறு. செம்பருத்தி சாறு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நற்பண்புகள் இருக்கு. செம்பருத்தி டீ இந்த மாதிரி கூட நீங்க போட்டு குடிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரிகளை எரிக்கக்கூடியது. அதனால இதுவும் என்ன பண்ணோம்னா உடல் எடையை குறைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். செம்பருத்தி ஜூஸ் அப்படியே நீங்க குடிக்கலாம், இல்ல அப்படின்னா டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட நீங்க சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பா உடல் எடையில ஒரு நல்ல மாற்றம் உருவாகும். அடுத்த ஒரு ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இருக்கு இல்லையா, சுற்று கற்றாழை. அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி பகுதியை மட்டும் எடுத்துருங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கும் தன்மை இந்த கற்றாழைக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கற்றாழை தொடர்ச்சியாக எடுத்துட்டு வரலாம். இதை சாப்பிடும்போது உடல் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைக்க வல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனையும் எல்லாருக்கும் உடல் எடை கூடுறது அப்படிங்கிறது சகஜம்தான். இந்த உடல் எடை எப்படிப்பா கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கறது நம்மளால தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஏன்னா கர்ப்ப காலத்துல இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு உடல் எடை நல்லா கூடி இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி இதை கண்ட்ரோல் பண்றதுன்னு பயங்கர குழப்பமா இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு டெய்லி ஒரு 2 கிராம் அளவு எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில கலந்து நீங்க குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும் போது உடல் எடையில நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகிறத கண்டிப்பா நீங்க கண்கூட பார்க்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய் சாறு. நெல்லினா மர நெல்லிக்கான்னு சொல்லுங்களேன், பெரிய நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க. இது உடல் எடையை குறைப்பது மட்டும் கிடையாதுங்க, நிறைய சுவாச தொற்று, இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது. அதனால பெரிய நெல்லிக்காய் டெய்லி ஒன்று அப்படியும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஜூஸ் மாதிரி நீங்க நல்லா சுடுதண்ணில கலந்து நீங்க குடிக்கும்போது உங்களுக்கு உடல் எடையில நல்ல ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறத உங்களால உணர முடியும். சரி, இதுல எதையாவது ஒன்னா 1 மாதம் 2 மாதமாவது ஃபாலோ பண்ணுங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு நான் 4 நாள் குடிச்சேன் எனக்கு உடல் எடை குறையல அப்படிங்கறது சாத்தியம் இல்லாத ஒன்று தான் சொல்ல முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் பார்த்தாது, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலையும் சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். கொழுப்பு சத்து குறைந்த சாப்பாடு எடுத்துக்கணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா நீர் சத்து, நார் சத்துன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். அது என்ன நீர் சத்து அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பூசணிக்காய், வெள்ளரிக்காய், முள்ளங்கி, வாழைத்தண்டு, கீரை, இந்த மாதிரி உணவுகளை உடல்ல அதிகமா சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கொழுப்புகள் எல்லாம் அப்படியே கரைஞ்சி நீர் மாதிரி உங்களுக்கு வெளியில வந்துடும். பப்பாளி காய் இருக்கும் இல்லைங்களா, அதை சமைச்சு சாப்பிடலாம். எப்படின்னா பொரியலா இல்ல கூட்டு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், மிளகு, வெற்றிலை, இந்த மாதிரிலாம் வெந்தயம், இதெல்லாம் தொடர்ச்சியா நீங்க எடுத்துட்டு வரும்போது உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல ஏதாவது ஒன்னா தொடர்ச்சியா நீங்க 1 மாதங்களாவது தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா தான் உடல் எடையில மாற்றங்கள் இருக்கிறத உணர முடியும். ஆனா நம்ம செய்யற பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள் செஞ்சுட்டு வரல அப்படிங்கறதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.